நட்புக்களே வணக்கம். ஹாய் டு ஆல். இன்றைக்கி யூஸ்ஃபுல்லான ஒரு கிச்சன் டிப்ஸ் பார்க்கலாமா? நம்ம பால் காய்ச்சும் போது ஃபஸ்ட்டு ஒரு டம்ளர் பால் தண்ணி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பாலை ஊற்றி காய்ச்சினீங்கன்னா இந்த மாதிரி அடியில் ஒட்டாது. மைல்டாக தான் இருக்கும், பட் வாஷ் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். அந்த டப்பு டப்புன்னு வெடிக்கிறது அது எதுவுமே இருக்காது. இது ஒரு யூஸ்ஃபுல்லான டிப்ஸ்ப்பாக ட்ரை பண்ணுங்கள். அடுத்து வீடியோ எடுக்கிறதுக்கு நம்ம வீட்டில் இருக்க கிச்சன் யூட்டென்சில்ஸே வச்சு எப்படி ஈஸியாக ஒரு வீடியோ எடுக்கலாம். இந்த மாதிரி ஒரு கரண்டியில் ஒரு ரப்பர் பேண்ட் யூஸ் பண்ணிக்கோங்க. நம்ம யூஸ் பண்ணுற மொபைலை அதில் வச்சுட்டு பின்னாடி இந்த கேமராவை மறைக்காமல் கீழே தள்ளி விட்டு வைக்கணும். ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுங்கள். இப்போது இதை டைட்டாக இருக்கணும் அந்த ரப்பர் பேண்ட்ப்பா, அதையும் பார்த்துக்கோங்க. நீங்கள் வைக்கும்போது ஒரு நல்ல வெயிட்டான கண்டெய்னரில் வைக்கணும். ஏன்னா வெயிட்லெஸ் கண்டெய்னரில் வச்சிங்கன்னா அதுவும் நழுவி விழுந்துற வாய்ப்பு இருக்குப்பா, கவனம் வச்சுக்கோங்க. கொஞ்சம் வெயிட்டாக கடலைப்பருப்பு இல்லை அரிசி இல்லை பருப்பு வகைகள் அந்த மாதிரி ஒரு டப்பாவில் அதில் தண்ணியும் படாமல், இது ரொம்ப அடுப்பு பக்கத்தில் ஒட்டியும் வைக்காமல் கேமராங்களை கரெக்டாக பார்த்து வைங்க. சரிங்களா? ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸ்ப்பா, வாட்ச் பண்ணுங்கள். நம்ம சேனல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டேக் கேர் ஃப்ரெண்ட்ஸ். பை.